அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ஓகே, ஸோ இஸ் அ மீன்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஐடியாஸை ரெக்கார்ட் பண்ணுறது தான் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னு சொல்கிறாங்க. பர்சனல் தாட்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கலாம், as well as reflections, insights and a student have in the learning process of a course. ஓகே, அவங்க லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது அந்த கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணுறாங்க, பிஎட் கோர்ஸ் லேர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான அனுபவங்கள், பர்சனல் தாட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத, அது மாதிரி என்னென்ன ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க அவங்க, அதை கூட நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் என்னது ஜேர்னல். அப்படி ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். அதாவது மிரர் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். என்ன எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், நீங்கள் உங்கள் முகத்தை காட்டினா உங்கள் முகத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ என்ன படித்தோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறது, அதுதான். அது அப்படியே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஐடியாஸ் என்ன, உங்களுடைய அனுபவங்கள் என்ன, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதில் பிரதிபலிக்கிறோம். அதுவும் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் ஆர் ஆஃபன் ப்ரெசென்டட் இன் அ ரிட்டன் ஃபார்மேட். இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ன்றது ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி வச்சுட்டு இருந்தாலும் சம் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் கேன் பி டேப் ரெக்கார்டட். சம் ஜேர்னல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், அது மாதிரி ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஜேர்னல்ஸ் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரக்சர் ஜேர்னல்ஸ் அப்படிங்கும்போது are given in a specific question, target or set of guidelines to base their writings on. அவங்க வந்து ஒரு ஜேர்னலை எழுதணும் அப்படிங்கும் போது அதில் என்ன இருக்கணும், ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருக்கணும், இதுதான் டார்கெட் அப்படிங்கிறத சொல்லணும், செட் ஆஃப் கைட்லைன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும் அவங்களோட ரைட்டிங்ஸில், இதெல்லாமே இருக்கணும். அன்ஸ்ட்ரக்சர்ட் ஜேர்னல்ஸ் இல்லை ஃப்ரீ ஃபார்ம் ஜேர்னல்ஸ் அப்படிங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரெக்கார்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் வித் மினிமல் டிரெக்ஷன். ஓகே, மினிமல் டிரெக்ஷனை வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுக்கறது, அது ஃப்ரீ ஃபார்ம். ஓகே, என்ன வேணாலும் அவங்க திங்க் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் ஃபீல் பண்ணுவாங்க, அது அப்படியே எழுதுறது, அதனால இந்த ஃப்ரீ ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஆஸ்பெக்ட்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். என்னென்ன வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, டு டிஸ்கஸ் ஆர் ஆர்கியூ ஆர் ரிப்போர்ட் from a private standpoint or from various perspectives. various perspectivesல நம்ம ஆர்கியூ பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கணும். டு சிந்தசைஸ் ஆர் அனலைஸ் சம் மெட்டீரியல்ஸ். ஒரு மெட்டீரியலை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சிந்தசைஸ் பண்ணவோ, ரிசோர்ஸ் ஃபார் பில்டிங் அப் அண்ட் ஆர்கியூமெண்ட், ஒரு ஆர்கியூமெண்ட்டை பில்டப் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து இதையும் நீங்கள் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் இன்க்ளூட் பண்ணலாம். டு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அ பர்டிகுலர் இஷ்யூ. ஓகே, ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருக்குது, அதை நீங்கள் வந்து இதனால தான் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கம்பேரும் பண்ணலாம், இதனால வரல அப்படிங்கிறத கான்ட்ராஸ்டும் பண்ணலாம். நியூ நாலேஜ் எதாவது இருந்துச்சு அதை பற்றி நம்ம வந்து சொல்லலாம் அந்த இஷ்யூ பற்றி. டு ஜென்ரேட் கொஸ்டின்ஸ் அண்ட் திங்க் டீப்லி ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்செப்ஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம், ஆழமாக திங்க் பண்ணலாம். ஓகே, ஆஸ் அ ரிசல்ட் பர்செப்ஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ். ஓகே, எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம். டு டிஸ்கிரைப் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் இன்டெகிரேட் தெம் இன் டு த இஷ்யூஸ் இன் கன்சர்ன். ஓகே, பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமாக அதை கூட நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம், இதனால தான் இது நடந்தது, இது என்னுடைய அனுபவத்தின் மூலயமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அண்ட் அதை வந்து நீங்கள் இஷ்யூஸில் ஒரு கன்சர்னாக கூட நீங்கள் அதை இன்டெகிரேட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்தது டு எக்ஸ்பிரஸ் ஃப்ரீலி ஃபார் அகேன்ஸ்ட் த ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ். இப்போ டீச்சர்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தைரியமாக வந்து எதிர்த்து கூட நம்ம சொல்லலாம், இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக அப்படிங்கிறது தான். அடுத்தது டு டெவலப் எபிலிட்டி டு அண்ட் கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட் டு இன்டெகிரேட் லேர்னிங் இன்டு ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்சஸ். உங்களோட திறன்களை வளர்த்துக்க உங்களோட ஆட்டிடியூடை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்கள், ரியல் வேர்ல்டோட எக்ஸ்பீரியன்சஸோட நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம். டு எக்ஸ்பிரஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டாகாக்னிஷன் தாட்ஸ். அதே மாதிரி தாட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட அறிவு சார்ந்த. இது எப்படி ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னு இருக்குன்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னல் எழுத போகிறோங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன, ஸ்டாண்டர்ட் செக்ஷன் என்ன, சப்ஜெக்ட் எந்த டாப்பிக்கை வச்சு அவங்க எழுத போகிறாங்க, இந்த டேட்டில் இந்த டைமில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறீங்க, சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எழுத போகிறீங்க. ஹவு சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் ரிலேட்டட் இன் ஆர் டே டு டே லைஃப், இல்லை டெய்லி லைஃப் அதை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்தது சீரியல் ஆக்ட்ஸ் தட் ஐ ஹாவ் டு டூ ரிகார்டிங் தி சப்ஜெக்ட் மேட்டருக்கு அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ரிமார்க்ஸ் ஆன் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் டு பி ஆஸ்ட் ஆர் எனி அதர் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ரிமார்க்ஸ் கேட்பாங்க இல்லையா ஃபைனலாக, அதை நீங்கள் எழுதலாம். ஓவரால் ஐடியா ஆஃப் த டுடேஸ் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் ஓவராலாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு ஆக்டிவிட்டீஸில் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதலாம். டீச்சர்ஸோட ரிமார்க்ஸு சிக்னேச்சர் ஆஃப் த டீச்சரையும் நீங்கள் கொடுத்துட்டு அதோட இந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல் ஃபார்மேட்டுன்றது இருக்கும். அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்டை வச்சு எழுத வைக்கணும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டிவ் லேர்னிங் இருக்கும். அது மாதிரி ப்ராக்ரஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த லெவலில் இருக்கேன், இப்படி போயிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸுன்றது இம்ப்ரூவ் ஆகும். ஃப்ரீயாக அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இதனால தான் இதுதான் அப்படிங்கிறத அவங்களோட பர்சனல் வியூஸு, கிரிட்டிசைசிங் இதெல்லாம் கூட அவங்க ஃப்ரீயாக கொடுக்க முடியும். என்ஹான்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி, அது மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங்கை இது வளர்த்து விடும். அது மாதிரி க்ரியேட்டிவிட்டியும் உங்களுக்குள்ளே அதை இது பண்ணி விடும், வளர்த்து விடும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் மார்க்கிங்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இது நிறைய டைம் எடுக்கும் மார்க் பண்ணுறதுக்கு, எழுதுறதுக்கு. கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்காது. இவங்கள பற்றி இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்றதும் தெரியும். அந்த ஸ்டூடெண்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்க்கு ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி போகும். கிளியர் கைட்லைன்ஸ் வந்து இதில் இருக்காது. இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இதோட ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஒரு டாபிக் வந்து என்னென்னா ரூப்ரிக்ஸ்ன்ற டாபிக். ஓகே, ரூப்ரிக்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். இது 8th டாப்பிக்காக போட்டிருக்கேன். ஃபீல்டு என்கேஜ்மெண்ட் யூஸிங் ரூப்ரிக்ஸ். ரூப்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? இன் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் அட்டென்ஷன், இல்லையா? எந்த அளவுக்கு வந்து அட்டென்ஷன் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. அடுத்தது கியூரியாசிட்டி, இன்ட்ரெஸ்ட் எப்படி காமிக்கிறாங்க. ஆப்டிமிசம், பேஷன் டுவர்ட்ஸ் லேர்னிங். ஓகே, தட் ஸ்டூடெண்ட் ஷோ வென் தே ஆர் லேர்னிங் ஆர் பீயிங் டாட், அவங்க கற்றுக்கிற போது இல்லை அவங்க கற்றுக்கொள்ளும் போதும் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து ரெஃபர் பண்ணுது, இல்லையா எஜுகேஷன்றது. ரூப்ரிக் அப்படிங்கிறதும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் கதை. ஓகே, ஸோ இதுக்கு மேலே டெஃபினேஷன். ரூப்ரிக் இஸ் ஆல்சோ அன் அசஸ்மெண்ட். ரூப்ரிக்கும் என்னது தான், அசஸ்மெண்ட்டு தான். That clearly indicates achievement criteria across all the components of any kind of student work. ஸ்டூடெண்ட் ஒர்க் என்ன மாதிரி இருந்தாலும் அது க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்கள எவாலுவேட் பண்ணுறது, அசஸ் பண்ணுறது தான். ஃப்ரம் ரிட்டன்லேருந்து ஓரல்லேருந்து விஷுவல் வரைக்குமே. ரிட்டனாக இருக்கலாம், ஓரல் இருக்கலாம், இல்லை விஷுவலாக இருக்கலாம். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் மார்க்கிங் அசைன்மெண்ட்ஸை மார்க் பண்ணுறதுக்கு, கிளாஸ் பார்ட்டிசிபேஷன், ஓவரால் கிரேட்ஸு, இதுக்கு எல்லாத்துக்கும் கூட அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபீல்டு என்கேஜ்மெண்ட் யூஸிங் ரூப்ரிக்ஸு. ஓகே, ஸோ ரூப்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஃபீல்டு என்கேஜ்மெண்ட் அதுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யூஸ் ஆஃப் மார்க்கிங் ரூப்ரிக்ஸ் ஆர் ஸ்கோரிங் கைட்ஸ் டு மெஷர் த ஒர்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் வைட்லி அக்செப்டட். அந்த ரூப்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அது ஈஸியாக வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அளவீடு கொடுங்க. அதாவது ஹோலிஸ்டிக் ஸ்கேல்ஸாக இருக்கும். செக்லிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், ரேட்டிங் ஸ்கேல். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரேட் பண்ணுங்கள், 5 ஸ்டார் கொடுங்க, அப்புறம் 2 ஸ்டார் கொடுங்க, இல்லைன்னா 4ஆக இருந்தால் 1 ஸ்டார் கொடுங்க. இந்த ரேட்டிங் ஸ்கேல் மாதிரி தான் நமக்கு ஒரு ரேட்டிங் ஸ்கேல் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே எதில் இருக்குன்னா ரூப்ரிக்ஸில். அதே மாதிரி செக்லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இது இருக்கா இது இருக்கா இது இருக்கா இப்படி பார்ப்பாங்க. அது மாதிரி ஹோலிஸ்டிக் ஸ்கேல்ஸு, அனலிட்டிக் ஸ்கேல்ஸு இதெல்லாமே வந்து. ஹோலிஸ்டிக் ஸ்கேல்ஸ்னால் என்ன? இட் அசைன்ஸ் அ சிங்கிள் ஸ்கோர் போர்டு. ஓகே, ஒரு சிங்கிள் ஸ்கோர் போர்டு இருக்கும். அண்ட் ஓவரால் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஒர்க். ஓகே, ஸ்டூடெண்ட் ஒர்க் எல்லாமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஒரு ஸ்கோர் போர்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட் சப்மிட் அன் essay for evaluation, the possible score is any one of the following basing its performance. Okay,
ஒரு எஸ்ஸே சப்மிட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டூடெண்ட், இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ எவாலுவேஷன் எடுக்கும்போது அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை நம்ம எப்படி ரூப்ரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஹோலிஸ்டிக் ஸ்கேல்ஸுங்கிறது ஒரு ரூப்ரிக். அது எப்படி பண்ணுவாங்க இதில்? வெரி வீக் ரைட்டர், ஃபேர் ரைட்டர், ஆவரேஜ் ரைட்டர், குட் ரைட்டர், எக்ஸலண்ட் ரைட்டர். அப்போ இதுபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கோர் போடுங்க அப்படிங்கிறாங்க. செக்லிஸ்ட் அப்படிங்கும்போது எஸ் ஆர் நோவில் இருக்கும். அண்ட் ஈஸி டு யூஸ், ஹவவர் தே மே நாட் ப்ரொவைட் சப்ஸ்டான்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் பர்ஃபார்மன்ஸ் லெவல். பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸை பற்றி இது அவ்வளோக்கா சொல்லலைனாலும் எஸ் ஆர் நோ டைப்பில் இருக்கும். அது ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறது செக்லிஸ்ட்டுங்கிறது. எஸ் இல்லை நோன்னு பதிலளிக்க போகிறாங்க. ரேட்டிங் ஸ்கேலுங்கும் போது ஐடென்டிஃபை ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்கறது தான். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் லெவலில் செக் பண்ணுறது. தே மே நாட் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ரேட்டிங் ஸ்கேல் டு ஸ்கோர் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. அந்த ஃபீட்பேக் டு ஸ்டூடெண்ட்ஸ் மே நாட் பி ஸ்பெசிஃபிக் இனஃப் ஃபார் ரிவிஷன் ஆர் ஃபியூச்சர் க்ரோத். இந்த ரேட்டிங் ஸ்கேலுங்கிறது ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்காது, தேவைப்படுற அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்யூச்சர் க்ரோத்துக்கோ இது அவ்வளோக்கா தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட் சப்மிட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் எழுதி சப்மிட் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா அதுக்கு எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க? எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இஸ் அபவ் த எக்ஸ்பெக்டேஷன்றது தான் எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். மீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஓகே கரெக்டாக எழுதியிருக்காங்க அந்த ப்ரோக்ராமை அப்படிங்கும் போது அந்த மீட்ஸ் த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. பிலோ எக்ஸ்பெக்டேஷன் போது இந்த ப்ரோக்ராம் கரெக்டாகவே எழுதலைன்னு அர்த்தம். டஸ் நாட் மீட் த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டேட்டட் இன் த அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து என்னது ரேட்டிங் ஸ்கேல். அனாலிட்டிக் ஸ்கேல்ஸ் அப்படிங்க வரும்போது இட் கிவ்ஸ் ஸ்பெசிஃபிக் லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஈச் இண்டிவிஜுவல் க்ரைட்டீரியா. ஸோ ஒவ்வொரு க்ரைட்டீரியனுக்கும் ஸ்பெசிஃபிக் லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க குறிக்கிறாங்க. இதில் வந்து ஸ்கோரிங் யூஸிங் அனாலிட்டிக் ஸ்கேல்ஸ் இஸ் டிபிக்கலி மோர் கன்சிஸ்டன்ட். அது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் ஆஃப் க்ரோத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த அனாலிட்டிக் ஸ்கேல் டேக் மோர் டைம் டு டெவலப். ஓகே, ஸோ அனாலிட்டிக் ஸ்கேல் ரூப்ரிக் ஃபார் எவாலுவேஷன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கும்போது க்ரைட்டீரியன் இருக்குது. போர்ட்ஃபோலியோ ரெக்குயர்மெண்ட், இதில் வந்து 1 2 3 4 5ன்னு நீங்கள் கொடுக்கணும். அதில் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு புவரு, அடுத்தது ஃபேரு, அடுத்தது குட்டு, இன்னொன்று எக்ஸப்ஷனல், இப்படி போகும். ஓகே, மீட்ஸ் ஆல் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்டட் இன் த சிலபஸ். இவங்க வந்து எல்லா சிலபஸையும் வந்து மினிமமாக அவங்க முடிச்சிடுறாங்க அப்படிங்கிறது. குட் அப்படிங்கும்போது அவங்களும் வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்க வந்து 3 மிஸ் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து 4 மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இந்த க்ரைட்டீரியா அப்படின்னு போர்ட்ஃபோலியோ ரெக்குயர்மெண்ட்டில் இருக்கிறத அவங்க கொடுக்குறாங்க. க்ரியேட்டிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜியை அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஒருத்தர் புவர், ஃபேரு, குட்டு, எக்ஸப்ஷனல். அதுமாரி புவர், ஃபேரு, எக்ஸலண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எக்ஸப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்ஸோ அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்தது ஆர்கனைசேஷன் அண்ட் ரைட்டிங், அதுவும் என்ன சொல்கிறாங்க? புவர், ஃபேரு, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸும் புவர், ஃபேரு, குட்டு, எக்ஸப்ஷனல், இந்த மாதிரி ரேட்டிங் ஸ்கேல் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறது தான் இதோட அந்த என்னது ரூப்ரிக்ஸுங்கிறது இதோட முடிவு. ஓகே, அடுத்த டாபிக் என்னென்னா காம்பிடன்சி பேஸ்ட் எவாலுவேஷன். ஸோ எவாலுவேஷன்றது காம்பிடன்சி பேஸ்டாக இருக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர்ஸ் டு எனி டூல் தட் இஸ் யூஸ் டு மெஷர் த அப்சர்வபிள் behaviors that successful performance demonstrate while working on any given job. ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க் எதுவோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, அவங்களோட பிஹேவியர்ஸை எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறது, காம்பிடன்சி பேஸ்ட் எவாலுவேஷன்றது அதுதான். தீஸ் பிஹேவியர்ஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் எபிலிட்டிஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட திறன்களை பொறுத்து, அவங்களோட நாலேஜு, மோட்டிவேஷன், ட்ரைட்ஸு, ஸ்கில்ஸு, இதெல்லாம் பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள மெஷர் பண்ணுறோம். காம்பிடன்சி பேஸ்ட் அசஸ்மெண்ட், இப்போ தான் வந்து இதுக்கே டாப்பிக்கே வராங்க.
இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் எவிடன்ஸ். எவிடன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். எதுக்காக இருந்தாலும் ப்ரூஃப்ன்றது தேவை. ஸோ எவிடன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். எஸ்டாப்ளிஷிங் கன்க்ளூஷன்ஸ் ஆன் த கேரக்டர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த லேர்னர்ஸ் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட். ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரணும். இவங்க கேரக்டர் இப்படி தான், இவங்க ஸ்கோப் எது தான், இவங்களோட லேர்னிங் ப்ராக்ரஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அவங்க கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? காம்படன்சி பேஸ்ட் அசஸ்மெண்ட்டில் எவிடன்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். அதோட ப்ராசஸ் தான் வந்து காம்படன்சி பேஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். காம்படன்சி பேஸ்ட் அசஸ்மெண்ட் பார்த்தாச்சு. இவாலுவேஷன் அப்படிங்கிறது இன்க்ளூட் அ ரேஞ்ச் ஆஃப் அசஸ்மெண்ட் டூல்ஸ். ஓகே, இதில் ரேஞ்ச் ஆஃப் அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்கும். சச்சஸ் ஃபீட்பேக்காக இருக்கலாம், காம்பிடன்சி சாம்பிளிங்காக இருக்கலாம், அப்சர்வேஷனாக இருக்கலாம், ரிவ்யூ இருக்கலாம், ப்ரெசன்டேஷன் ஆஃப் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கூட இதில் வந்து எவாலுவேஷனில் வரும். நோ மேட்டர் வாட் மெத்தட் ஆர் டூல் யூட்டிலைஸ்ட் 4 பேரமெண்ட் டீச்சர்ஸ் மஸ்ட் பி இன்கார்பரேட்டட். இதில் 4 டீச்சர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. தீஸ் ஆர் வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, ஃபேர்னஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கணும் எவாலுவேஷனுக்கு. ஹவு டு டிசைன் a காம்பிடன்சி பேஸ்ட் எவாலுவேஷன். ஒரு காம்பிடன்சி பேஸ்ட் எவாலுவேஷன்றதை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க? இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேட் காம்பிடன்சிஸை ஆர்டிகுலேட் பண்ணுங்க. The essential skills student need to succeed in the world beyond school or called competencies. ஓகே, இவங்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை சக்ஸஸ் அடையிறதுக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி, அதாவது பியாண்ட் த ஸ்கூல் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து காம்பிடன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே நடக்கிறது மாத்திரம் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தி வேர்ல்டு அப்படிங்கிறது தான். தே ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபரபுளாக இருக்கலாம், அப்சர்வபுளாக இருக்கலாம், டிரான்ஸ்டிசிப்ளினரி அண்ட் அக்சசிபிள் டு ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் கோல்ஸ். அவங்களோட கோல் என்ன, குறிக்கோள் என்ன, அவங்களோட விஷன் என்ன, ஃப்யூச்சர் விஷன், இதை வந்து நம்ம ஷேர் பண்ண சொல்லி கேட்கணும். அப்போ சில குழந்தைங்க இப்போ நிறைய என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து நாளைக்கு நான் வந்து என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன், இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்டாண்டர்டை முடிக்கிறேன், இந்த கிளாஸை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற குழந்தைங்க சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் கோல்ஸ் என்னன்னு செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். கொலாபரேட் வித் தெம் டு டிரான்ஸ்லேட் தேர் ஆன்சர்ஸ் இன்டு காம்பிடன்சிஸ் தே கேன் டெவலப் இன் ஸ்கூல். ஓகே, அது மாதிரி ஒருத்தர் கொலாபரேட் பண்ணும், அவங்களோட ஆன்சர்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும், காம்பிடன்சிஸ் அவங்களுக்குள்ளே நடக்கணும். இது எல்லாமே ஸ்கூல்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்புன்றது எவிடன்ஸ் ஆஃப் காம்பிடன்சிஸ். நீங்கள் வந்து எதை டெவலப் பண்ணணும்? எவிடன்ஸ். அப்போ காம்பிடன்சி பேஸ்ட் எவாலுவேஷன் டஸ் நாட் எய்ம் டு மெஷர் ஹவு குவிக்லி கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட் கேன் ஃபினிஷ் டாஸ்க். ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் மெஷர் பண்ணுறது இந்த காம்பிடன்சி பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளை பண்ணுறது அப்படி அதை பேஸ் பண்ணி கிடையாது. ரேதர் it aims to articulate clearly when the student should be able to do as a result of completing the work. எவ்வளோ தூரம் அவங்க அழகாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் முடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளியராக அவங்க கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஃபார் திஸ் ரீசன் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆர் ஆஃபன் ஃப்ரேம்ட் அஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்களா லேர்னிங் அவுட்கம்ஸை. I can finish அப்படின்னு வரும். A target is met only when the knowledge is successfully applied in a demonstrable way. ஸோ ஒரு டார்கெட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு நல்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேல அவங்க முடிக்க முடியும். ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி ரூப்ரிக்ஸ். ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி ரூப்ரிக்ஸை இதை பில்ட் பண்ணுது. காம்பிடன்சி பேஸ்ட் எவாலுவேஷன் ரூப்ரிக் இஸ் யூஸ்டு ஃபார் far more than scoring. ஓகே, ஸ்கோரிங் மார்க்கை விட எதை தான் நீங்கள் திங்கிங்கை தான் இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரூப்ரிக்ஸ் built on clearly articulated competencies and learning outcomes can be used to establish clearly with students about what they are learning and why they are learning it. ஓகே, ஸோ என்ன அவங்க லேர்ன் பண்ணுறாங்க, எதுக்காக அவங்க லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே கிளியராக கொடுக்கறது தான் வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரூப்ரிக்கில் வரது. இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும், டிரான்ஸ்பரன்சியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும், மோர் சீம்லெஸ் பர்சனலைசேஷன் ஆஃப் லேர்னிங், அது மாதிரி பர்சனலைஸ்ட் லேர்னிங் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட்
தேர் ஓன் லேர்னிங் ப்ரொஃபைல், அவங்களோட ஓன் லேர்னிங்கை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த டாபிக் வந்து ப்ளூ பிரிண்ட் அண்ட் கொஸ்டின் பேப்பர். இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் டீச்சராக ஒர்க் பண்ணாலும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ப்ளூ பிரிண்ட் அண்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னும் போது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் டெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ ப்ளூ பிரிண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். த டீச்சர் ஹேஸ் டு டேக் டெசிஷன். டீச்சர் தான் இந்த டிசைட் பண்ணணும் ரிகார்டிங் த செலெக்ஷன் ஆஃப் கண்டென்ட். எந்த கண்டென்ட்டு எந்த சாப்டரில் டெஸ்ட் வைக்கலாம், எவ்வளோ டைம் கொடுக்கலாம், எவ்வளோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம், டிஃபிகல்ட்டி லெவலு, டெஸ்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். வெயிட்டேஜ் allotted to the objectives etc. In preparing the question paper, this is known as blueprint. blueprintங்கிறது டிஃபிகல்ட்டி லெவலில் சொல்லணும், ஐட்டம்ஸ் என்ன கொடுக்க போகிறீங்க, ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன, டைம் டியூரேஷன், வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, அதாவது கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். யூஸ் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறது எப்படி, இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த கண்டென்ட் வேலிடிட்டி ஆஃப் த டெஸ்ட். ஓகே, இந்த கண்டென்ட் வந்து வேலிடா அப்படிங்கிறத நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். டிஃபைன்ஸ் அஸ் கிளியர்லி ஆஸ் பாசிபிள் த ஸ்கோப் அண்ட் எம்பசைசஸ் ஆஃப் த டெஸ்ட். அதே மாதிரி கிளியராக நம்ம இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் விளக்கி இருக்குது. அது மாதிரி டெஸ்ட்டை வந்து வலியுறுத்துது. gives greater assurance that the test will measure learning outcomes and course content in a balanced manner. அதே மாதிரி கிரேட்டர் அஷூரன்ஸ் இதில் கொடுக்கும். அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, லேர்னிங் அவுட்கம்ஸை மெஷர் பண்ணுறது, கோர்ஸ் கண்டென்ட் வந்து பேலன்ஸ்ட் மேனரில் கொடுப்பாங்க. பட் ஈச் ஐட்டம் டஸ் மெஷர் அண்ட் இம்பார்ட்டன்ட் லேர்னிங் அவுட்கம். ஒவ்வொரு ஐட்டமும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அவுட்கம்மை மெஷர் பண்ணும். இன்க்ளூடட் இன் த டேபிள் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அது மாதிரி டேபிளில் இதை ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இஸ் ஈச் ஐட்டம் இஸ் இண்டிபெண்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஓவர்லேப்பிங். அது மாதிரி ஒரு டெஸ்ட் ஐட்டமுமே அது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று அதான் அப்ஜெக்டிவ்ன்றது அப்ஜெக்டிவ்ஸாக 5 கொஸ்டின்ஸ் தான், 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்ததான் ஷார்ட் ஆன்சர் இல்லையா, ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு ஷார்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் ஒரு அப்ஜெக்டிவ் இப்படி குழப்பி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே கொடுக்குறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் allotting வெயிட்டேஜ். அப்ஜெக்டிவ்ஸ் என்னது, ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன். அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும், எவ்வளோ மார்க்குன்னு கொடுக்குறது தான் வெயிட்டேஜ். தேர் கான்ட் பி எனி ஃபிக்ஸ்டு ஃபார்முலா ஃபார் அசைனிங் வெயிட்டேஜ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் இதெல்லாம் ஸ்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜோ நீங்கள் கொடுப்பீங்க. நாலேஜ் வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுப்பீங்க, 20. அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 40% வெயிட்டேஜ் கொடுத்துருக்கீங்க. அப்ளிகேஷன் ஸ்கில்லுக்கு 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்கீங்க. அதர் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் 10% கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதான். அது மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது வெயிட்டேஜ் கண்டென்ட். கண்டென்ட்டுக்கு எப்படி நீங்கள் வெயிட்டேஜ் கொடுப்பீங்க, த டீச்சர் ஹேஸ் டு கிவ் டியூ வெயிட்டேஜ் டு த சிலபஸ். கண்டென்ட்னா எதை பொறுத்து, இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது ப்ரோஸ், போயட்ரி, கிராமர் எக்ஸெட்ரா இதுக்கெல்லாம் வந்து சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுப்பீங்க அக்கார்டிங் டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கண்டென்ட். ப்ரோஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்கு எவ்வளோ 20%, போயட்ரின்றது 30%. ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது டியூரேஷன் அண்ட் மார்க்ஸ். டியூரேஷன் எத்தனை மணி நேரம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அக்கார்டிங் டு கண்டென்ட் டியூரேஷன் ஆஃப் த டெஸ்ட் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் டு பி allotted ஃபார் த டெஸ்ட் இஸ் டு பி ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ மொத்தமாக எவ்வளோ மார்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். வெயிட்டேஜ் டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ். டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எஸ்ஏ டைப், பேராகிராஃப் டைப், ஷார்ட் ஆன்சர் டைப், அப்ஜெக்டிவ் டைப், இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் கொடுக்கலாம். வெயிட்டேஜ் டு டிஃபிகல்ட்டி லெவல். டிஃபிகல்ட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஆவரேஜாக, அப்போ ஈஸியாக இருக்கா இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும். the teacher has to select the questions. டீச்சர் தான் வந்து கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணும் அக்கார்டிங் டு த குரூப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் whom it is designed. ஸோ இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீச்சர் தான் செலக்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஷுட் பி ஆன் ஆவரேஜ் லெவல். ஆவரேஜ் லெவலில் தான் இந்த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்.
a few difficult ones to challenge the gifted. ஓகே, சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து கிஃப்டட் சில்ட்ரனுக்காக நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப டஃப்பான கொஸ்டினை அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க. அதுதான் அவங்க தான் கிஃப்டட் சில்ட்ரன். ஓகே, ஜென்ரலி வெயிட்டேஜ் இஸ் கிவன் அஸ் ஷோன் பிலோ. சரி, ஜென்ரலாக இப்படி தான் வந்து வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஒன்று பயங்கர கஷ்டமான கொஸ்டினாக கொடுப்பாங்க. அது வந்து எப்படி இருக்கும், 30% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 40% வந்து ஆவரேஜ் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின்ங்கிறது ஒரு 30%. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது அரேஞ்சிங் த ஐட்டம்ஸை நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க, செலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், தே ஆர் ரெடி டு அசம்பிள்ட் என்ன டெஸ்ட். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது. எல்லா ஐட்டம்ஸும் சேம் டைப் ஆர் குரூப் டுகெதர். அந்த ஆப்ஜெக்டிவ் டைப்புங்கிறத நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக கொண்டு வருவீங்க. அதே மாதிரி த ஐட்டம்ஸ் ஷுட் பி அரேஞ்ச் இன் த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் டிஃபிகல்ட்டி. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா ஐட்டம்ஸையும் ஒரு ஆர்டர் இன்க்ரீஸ் டிஃபிகல்ட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அதையும் நீங்கள் கொடுக்கணும். இட் இஸ் பெட்டர் டு கம்பைன் குரூப் ஐட்டம்ஸ் which measures the same outcomes or the same subject matter. அது மாதிரி ஒரு குரூப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சேம் அவுட்கம்ஸ் ஏதாவது இருக்கா அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, சேம் சப்ஜெக்ட் மேட்டராக அதை வந்து பண்ணுறதுக்கு. இந்த ப்ளூ பிரிண்டில் அப்ஜெக்டிவ்ஸ் இல்லைன்னா கண்டென்ட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கே நம்ம படித்தோம்ல அதையே கூட நீங்கள் எழுதலாம், இல்லை இதையே கூட நீங்கள் எழுதலாம். அதே ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே எழுதியிருப்பாங்க. அடுத்தது கொஸ்டின் பேட்டர்ன் போது ரிட்டன் டெஸ்ட் கம்போஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. ஐட்டம்ஸ் டிஃபர் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ் தே இன்வால்வ். 2 கேட்டகரி ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் டைப், அதாவது நீங்கள் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே போயிடலாம். வேறு ரெஸ்பாண்டன்ஸ் ஹாவ் ஃப்ரீடம் டு ரெஸ்பாண்டஸ் ஓன் வே, அவங்களோட ஓன் வேலை அவங்க எழுதிக்கிட்டே போகலாம். செகண்டுங்கிறது ஃபிக்ஸ்டு. ஓகே, அது ஃப்ரீ ஃபார்ம், இது ஃபிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் டைப். அப்படின்னா என்னது, அவங்க வந்து இந்த ஆன்சர் தான் எழுதணும்னா இதான் எழுதணும். வேறு ரெஸ்பாண்டன்ஸ் டஸ் நாட் ஹாவ் திஸ் ஃப்ரீடம் டு ரைட். ஓகே, அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஃப்ரீடம் கிடையாது. 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று அப்ஜெக்டிவ் டைப்ஸ் டெஸ்ட் ஐட்டம்ஸ், அடுத்தது ஷார்ட் ஆன்சர், அடுத்தது எஸ்ஏ டைப் டெஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புங்கும் போது எப்படி இருக்கும், சப்ளை டைப், ரீகால் டைப், செலெக்ஷன் டைப், ரெகக்னிஷன் டைப்பாக இருக்கும். For supply test items, the respondents have to supply the response, whereas a selection type they have to select to இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, எஸ் ஆர் நோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் சப்ளை பண்ணணும், எவ்வளோ என்ன ஆன்சரோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஜென்ரலி யூஸ் சப்ஜெக்டிவ் டைப்ஸ்ன்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம், கம்ப்ளீஷன் டைப் கொஸ்டினாக இருக்கலாம், கம்ப்ளீட் த சென்டென்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ஆட் ஒன் அவுட் அதை நாங்கள் ஃபைண்ட் பண்ணுறது. ஒன் ஆஃப் தீஸ் கம்ப்ளீஷன் டைப் ஐட்டம்ஸ் ஆர் சப்ளை டைப். கம்ப்ளீஷன் டைப் எல்லாமே சப்ளை டைப்புன்னு சொல்கிறாங்க. அது ரிமைனிங் எல்லாமே செலெக்ஷன் டைப். மேட்ச் த ஃபாலோயிங்கில் இதுக்கு இதுதான் ஆன்சரு, இதுக்கு இதுதான் ஆன்சர்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து செலெக்ஷன் டைப்புன்னு சொல்கிறாங்க. ஒன்று சப்ளை டைப், இன்னொன்று செலெக்ஷன் டைப். அடுத்தது கம்ப்ளீஷன் டைப் ஐட்டம்ஸ்ன்னும் போது டெஸ்ட் ஐட்டம்ஸ் விச் ரெக்வயர்ஸ் எக்ஸாமின் fill in the blank. ஓகே, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு fill in the blanks இதெல்லாம் வந்து சொல்கிறது. he has to supply the word or phrase omitted. இந்த omit பண்ண ஃப்ரேஸையோ வேர்டையோ அவங்க வந்து சப்ளை பண்ணும். எக்ஸாம்பிள், டு ட்ரா parallelogram independent measurements are required. parallelogram வரைகிறதுக்கு இண்டிபெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். மல்டிபிள் சாய்ஸ் ஐட்டம்ஸில் கேன் பி யூஸ்டு டு மெஷர் போத் சிம்பிள் நாலேஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் ஐட்டம்ஸ்ன்ற போது சிம்பிள் நாலேஜும் டெஸ்ட் பண்ணும், காம்ப்ளெக்ஸான கான்செப்டையும் அது டெஸ்ட் பண்ணும். இன் திஸ் டைப் a question had to be answered by the respondent. கொஸ்டின் வந்து யார் ஆன்சர் பண்ணணும், ரெஸ்பாண்டன்ட், பை செலக்டிங் த கரெக்ட் ரெஸ்பான்ஸ். ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எது கரெக்ட் ஆன்சர்னு அவங்க சூஸ் பண்ணணுன்றது தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதில் 3 to 5 ரெஸ்பான்சஸ் will be given and the respondent has to select the correct response. 3 இல்லைன்னா 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எது கரெக்ட் ஆன்சரோ அவங்க வந்து அதை செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், 20% ஆஃப் 20ங்கிறது என்ன ஆன்சர், எது கரெக்டு அப்படின்னு சொன்னாக்கா 400, அதாவது ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான சாய்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன்னு எழுதிக்கோங்க. which is called the keyed response.
அண்ட் த ரிமைனிங் ஆர் கால் டிஸ்ட்ராக்டர்ஸ். இது எல்லாமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ நான் 400 சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே என்னது டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு இல்லையா. 20% ஆஃப் 20ங்கிறது 4 தான். ஓகே, 20/100 இன்டூ 20 அப்போ எவ்வளோ வரும்? அப்போ அதில் 400 தான். மேட்சிங் டைப் கொஸ்டின்ஸ். மேட்சிங் டைப் கொஸ்டின்ஸ் போது இன் திஸ் டைப் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் தான். அது வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு காலமில் ஏன்ற காலம், ஒரு சைடு ஒரு காலம் இருக்கும், இன்னொரு சைடு இன்னொரு காலம் இருக்கும். இதில் வேர்டு என்னென்னா ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கரெக்டான அசோசியேட்டட் ஆன்சர் இன்னொரு காலமில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணி அவங்கள மேட்ச் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே 3 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இதில் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, காலம் ஏ காலம் பி கொடுத்துட்டு காலம் ஏல இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ண சொல்லி காலம் பியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது எல்லாமே டெஸ்ட் ஐட்டம்ஸில் வர்றது. டெஸ்ட் ஐட்டம்ஸுங்கிறதே ஒரு தனி டாப்பிக்காக கொஸ்டினாக கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் சே வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுக்கு எக்ஸாம்பிளும் நீங்களே 3 எக்ஸாம்பிள் உங்கள் சப்ஜெக்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபைண்டிங் அண்ட் ஆட் வேர்டு ஆர் எரர் ரெகக்னிஷன். இல்லையா, ஆட் வேர்டு நம்ம எந்த பண்ணலாம், இல்லை எரர் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு இந்த டைப் சேம் ப்ராப்பர்ட்டி வேர்ட்ஸ் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆப்பிள், ஆரஞ்சு, அடுத்தது வந்து பிரிஞ்சால் அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிரேப்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து நம்ம கலெக்ட் பண்ண சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிரிஞ்சால்ன்றது ஆட் ஒன். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன். ஓகே, ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் ஒரு கொடுத்துருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க, அந்த சென்டென்ஸுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ரிலேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. போத் ஏ அண்ட் பி கரெக்டானு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து 3, 4, 5. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த சைட்ஸ் வந்து 3, 4, 5. தி ஏரியா ஆஃப் த அபவ் ட்ரையாங்கிள் 6 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏ பி ரெண்டுமே கரெக்டா, ஏக்கு மட்டும் கரெக்டு, பி மட்டும் கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இங்கே ஆப்ஷன் 1 என்ன இருக்குது, போத் ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்டு தான், ஆனால் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏவான்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்சர் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். அடுத்தது அட்வான்டேஜ். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை ஃபுல்லாக நம்மளால் கவர் பண்ண முடியுது. அது மாதிரி நிறைய மார்க்ஸ் வாங்குறது ஈஸியாக குறைஞ்ச டைமில், அதுக்காகவும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் மோர் ரிலையபிள். அது ரொம்ப ரிலையபிளாக இருக்குது. இட் இஸ் ஈஸி டு எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஈஸி. அது மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஹேஸ் கிளியர்லி ஸ்டேட்டட் இட்ஸ் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவை அது கிளியராக ஸ்டேட் பண்ணுது. தீஸ் டெஸ்ட் ஆர் வெரி காம்ப்ரிஹென்சிவ். இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது. ஆன்சர்ஸ் பேப்பர்ஸ் ஆர் சேவ்டு பை திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின். பேப்பர்ஸ் எல்லாம் சேவ் பண்ண முடியுது. அந்த நிறைய பேப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. they are free from the personal bias of the teacher. இந்த மாதிரி பயஸ்டாக அவங்க எதுவும் பண்ண முடியாதபடிக்கு இருக்குது. these type discourage cramming and encourage thinking. அது மாதிரி திங்கிங்கை என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறது தான். இதில் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இல்லையா. அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் ஐட்டம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது கஷ்டம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு லூஸ் ஃபுல் மார்க் ஃபார் ராங் ஆன்சர். அப்போ உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் போயிடும் தப்பான ஆன்சராக இருந்துச்சுன்னா. இட் டிமாண்ட்ஸ் ஹை பிரிண்டிங் காஸ்ட். அந்த மாதிரி பிரிண்டிங் காஸ்ட் இதுக்கு அதிகமாக தேவைப்படுது. தீஸ் ஐட்டம்ஸ் டஸ் நாட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ் எபிலிட்டி. இதில் லாங்குவேஜ் எபிலிட்டிங்கிறது இதில் எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. இட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் கெஸ்ஸிங்கில் ப்ராப்ளம் ஏற்படுத்தும். இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் ஒன்லி ஃபார் கண்டென்ட் நாலேஜுக்கு மட்டும்தான் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின். ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ற போது a question which can be answered in less than 4 lines. 4 லைன்குள்ளார ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதா ஷார்ட் ஆன்சர் டைப். ஓகே, இல்லை நமக்கு சொல்லுவாங்க 3 லைன்ஸ்குள்ளே எழுது அப்படின்வாங்க முன்னாடி. இப்போ 4 லைன்ஸ்குள்ளார எழுது அப்படின்னாங்க. லெஸ் தேன் 4 லைன்ஸ்ன்னும் போது 3 லைன்ஸ் தான். Okay, these type of questions train the students to think and give relevant information. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிலவெண்ட்டாக அந்த ஆன்சர், இந்த கொஸ்டின்னா இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு ரிலவெண்ட்டாக கொடுக்கறதுக்கு
இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தீஸ் கொஸ்டின்ஸ் கவர் அ வைடர் கண்டென்ட் ஏரியா அண்ட் இட்ஸ் ஸ்கோரிங் இஸ் ரிலையபிள் அண்ட் அப்ஜெக்டிவ். இது நிறைய கண்டென்ட் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ஸ்கோரிங்கிறது ரிலையபிளாகவும் இருக்கும், அப்ஜெக்டிவாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. அட்வான்டேஜஸ்: it gives training to the students to present the subject matter in a concise manner. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணலாம், அப்படியே ப்ரெசைஸாக ஆன்சரை கொடுக்கறதுக்காக அந்த சப்ஜெக்டில் அதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு அட்வான்டேஜ். ஃபார் தீஸ் டைப் கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் இட் ஃபுல் மார்க்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்களெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடுவாங்க. ஸ்கோரிங் வந்து ஈஸியாக ரிலையபிளாக இருக்குது, அது மாதிரி அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் ஒன்லி ப்ரிசைஸ் ஆன்சர் மட்டும்தான் கொடுப்பாங்க, அப்படியே பிளான்னு கொடுக்காம. தீஸ் கொஸ்டின்ஸ் கவர் த என்டையர் சிலபஸ் டீப்லி. இது வந்து என்டையர் சிலபஸையும் கவர் பண்ணிடும் அப்படிங்கிறது. ஷார்ட் ஆன்சர் டைப் பார்த்தாச்சு. அடுத்தது எஸ்ஏ டைப் பார்க்கணும் இல்லையா, அதுதான் பேராகிராஃப் டைப் கொடுக்குறாங்க. இது எல்லாமே டெஸ்ட் ஐட்டம்ஸில் வரும். ஓகே, கொஸ்டின் த ஆன்சர் ஷுட் நாட் எக்ஸீட் மோர் தென் 100 வேர்ட்ஸ். நமக்கே கொடுப்பாங்க ஷுட் நாட் எக்ஸிட் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே என்ன கொடுக்குறாங்க, 100 வேர்ட்ஸ்க்கு மிகாமல் எழுதணும் அப்படிங்கிறது தான். ஏர் ஸ்டூடெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஆன்சர். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இவ்வளோ வேர்ட்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்சரை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். அது மாதிரி சப்ஜெக்டிவாக இருக்கும், அது மாதிரி அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கு. பீப்புளை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்ஸை விட. அடுத்தது பேராகிராஃப் டைப் முடிஞ்சிச்சு. அடுத்தது எஸ்ஏ டைப். இது எல்லாமே டெஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே, எஸ்ஏ டைப்னும் போது கொஸ்டின் இஸ் த கொஸ்டின் ஃபார் விச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு கிவ் ரிட்டன் ஆன்சர் அப் டு செவரல் பேஜஸ் அண்ட் பேஜஸ் எவ்வளோ பேஜஸ் வேணாலும் எழுதலாம், அதான் எஸ்ஏ டைப் கொஸ்டின்றது. எபிலிட்டி லைக் லாஜிக்கல் திங்கிங், இதில் கிரிட்டிக்கல் திங்கிங், சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்க முடியும் அவங்களால ஃப்ரீயாக. கேன் பி evaluated by the essay type questions. These questions measure expression skills and language ability. இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் கூட நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது அகேன்ஸ்ட் அ டாபிக் குட் ஸ்டடி ஹேபிட் கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே இந்த வந்து எஸ்ஏ டைப்பில் இருக்கும். இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்டூடெண்ட் டு கிரியேட் அ நியூ அப்ரோச் டு அ ப்ராப்ளம். ஒரு புது அப்ரோச்சை வந்து இதில் கிரியேட் பண்ண முடியும் ஒரு ப்ராப்ளம்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வயர்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ் இன் ரைட்டிங். அவங்களோட எல்லா வியூஸையும் அவங்க வந்து வெளிப்படுத்த முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஹீ இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் சம்திங் அண்ட் நாட் merely கெஸ் தி ஆன்சர். ஓகே, அவங்க வந்து ஏதோ ஏனோ தானோ அப்படி கொடுக்காம அவங்க கரெக்டாக அந்த ஆன்சரை கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பர்பஸஸ் ஆஃப் எஸ்ஏ டைப் கொஸ்டின். எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸோட பர்பஸ் என்ன? பவர் ஆஃப் செலக்டிவ் ரீகால் இன்ஃபர்மேஷனை நம்ம செலக்டிவாக ரீகால் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். அந்த பவரை வந்து இதை வெளிப்படுத்துது, அதுக்காக இது எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் தேவை. கெப்பாசிட்டி ஆஃப் கம்பேரிசன், அந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியும், கான்ட்ராஸ்ட் பண்ண முடியும், இதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. எபிலிட்டி ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, இன்டர்பிரேட் பண்ண அப்ளிகேஷன், அது மாதிரி க்ரியேட்டிவ் திங்கிங் கொடுக்கறதுக்கு, ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே அதில் நடக்குது. இதோட மெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம், கிரிட்டிக்கல் ரீசனிங் கொடுக்குவாங்க குழந்தைங்க, இது மாதிரி நம்மளும் அதை மாதிரி கொடுக்கலாம். சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன், டிஸ்கிரைப் திங்ஸ் எக்ஸெட்ரா கேன் பி எவாலுவேட்டட் பை த எஸ்ஏ டைப் கொஸ்டின். எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் மூலமாக இதெல்லாமே நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். They provide the students ability to express his ideas in a organized manner. ஆர்கனைஸ்டு மேனரில் நம்ம வந்து அவங்களோட ஐடியாஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் வில் டெல் ஹிஸ் பர்சனாலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸை எழுதும் போது அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது அவங்களோட பர்சனாலிட்டியை கூட அதில் குறிக்கிது. ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் குட் ஸ்டடி ஹேபிட்ஸ், நல்ல ஒரு பழக்கம், படிக்கிற பழக்கத்தை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வெளிக்கொண்டு வரலாம். சான்சஸ் ஆஃப் காப்பிங் ஆர் மினிமம். இது மாதிரி இது பெரிய எஸ்ஏ டைப் கொஸ்டினில் அப்போ காப்பி பண்ணுறதுன்றது கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. இதுலேயும் வந்து டிமெரிட்ஸ் இருக்குது. தே ஹாவ் லிமிட்டட் கண்டென்ட் வேலிடிட்டி பிகாஸ் ஒன்லி a few questions can be asked in an essay type question. அவங்க இது லிமிட்டடாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் தான் அவங்களால கேட்க முடியும். எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் ஆர் லெஸ் ரிலேபிள் அண்ட் வேலிடிட்டி. அது ரிலேபிளாக இருக்காது, வேலிடிட்டியாக இருக்காது. எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ரோட் மெமரி. மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு தான் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இன்னும் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும்.
பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் டெஸ்ட் ஐட்டம். டெஸ்ட் ஐட்டம்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தாக்கா, pedagogical objectives must be strictly followed. ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து pedagogical objectives ஃபாலோ பண்ணணும். Test items should be constructed on what the testee should know and are able to make meaning of it. Okay, ஸோ டெஸ்ட் ஐட்டம்ஸுங்கிறது ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டட். யார் அப்படின்னா டெஸ்டிக்கு தெரியணும் என்ன பண்ண போகிறோம், என்ன மீனிங்கு அப்படிங்கிறது தெரியணும். கன்ஸ்ட்ரக்டிங் மல்டிபிள் சாய்ஸ் ஸ்டெம் கொஸ்டின் இதெல்லாமே நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. யூஸ் டிடக்ஷன் கொஸ்டின் ஸ்கீம். ஐட்டம் ஷுட் பி கிளியராக இருக்கணும். நீங்கள் என்ன ஐட்டம் கொடுக்க போகிறீங்க அது டெஃபினட்டாக எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கணும். எலிமினேட் எக்ஸஸ் லாங்குவேஜ். தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இல்லை லாங்குவேஜ்லாம் போட்டுட்டு நான் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துருங்க அப்படின்றாங்க. நெகட்டிவ்லி ஸ்டேட்டட் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் டபுள் ஜியோபேடி, அந்த மாதிரி டபுள் ஜியோபேடிலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் ஐட்டம்ஸ் விச் கண்டெயின் irrelevant க்ளூஸ். எது தேவையில்லாத க்ளூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். சாய்ஸஸ் நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருந்துச்சு லாஜிக்கல் அல்ஃபபெட்டிக்கல் ஆர் நியூமரிக்கல் ஆர்டரில் அதை நீங்கள் கொடுக்கணும். ப்ரெசன்ட் 4 or more ஆப்ஷன்ஸ், 4 இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லேயே ஷுட் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். யூஸ் அட்ராக்டிவ் அண்ட் ப்ளாசிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் அட்ராக்டிவாக கொடுக்கலாம். ஓகே, வேர்ட்ஸ் ஸோ தட் அவங்க ஈஸியாக வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ரெஸ்பான்ஸ் அப்பியர் இன் ரேண்டம் ஆர்டர். ஓகே, வரிசையாக கொடுங்க. யூஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் ஆல் ஆஃப் த அபவ், நன் ஆஃப் த அபவ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துருங்க. ஃபாலோ ரூல்ஸ் ஆஃப் கிராமர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேர் ஷுட் பி நோ ஆர்டர் இன் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கரெக்ட் ரெஸ்பான்ஸ். கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஏ அப்படிலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டிங் மேட்சிங் டைப் இது எல்லாமே டெஸ்ட் ஐட்டம்ஸ். ஹோமோஜினியஸ் மெத்தட் மெட்டீரியல் ஆர் ரிலேட்டட் மெட்டீரியல் ஷுட் பி யூஸ்ட் இன் அ சிங்கிள் மேட்சிங் எக்ஸசைஸ். ஒரு இதுக்கு ஒரு இது தான் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொடுங்க. இன்க்ளூட் அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இங்கே 5 இருக்கும் ஆப்ஷன்ஸு. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கீப் த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி மேட்ச் பிரீஃப் அண்ட் கிளியர் த ஷார்ட்டர் ரெஸ்பான்சஸ் அட் த ரைட். இந்த லெஃப்ட் சைடு கொஸ்டின் கேளுங்க, ரைட் சைடு ஆன்சரை வைங்க. இன் ரெஸ்பான்ஸ் சைடு ஆட் 1 or 2 அடிஷ்னல் ஐட்டம்ஸ். இன்னும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வைங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இல்லை லாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள் ரெஸ்பான்சஸை. பிளேஸ் ஆல் த ஐட்டம்ஸ் ஃபார் த மேட்சிங் டைப் ஆன் த சேம் பேஜ். ஒரே பேஜில் கொடுங்க. இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கணுன்னா காலம் ஏயும் காலம் பியும் ஒரே இதில் கொடுத்தா தான் அவங்களால மேட்ச் பண்ண முடியும். அப்படி கொடுங்க அப்படின்றாங்க. டயக்ராம்ஸ் மே ஆல்சோ யூஸ்ட் ஃபார் மேட்சிங். டயக்ராம்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் மேட்சிங் கொடுக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ரெஸ்பான்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100% ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கணும். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஃப் தே ஆர் டு பி ஜட்ஜ்டு. அவாய்ட் த யூஸ் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் டபுள் நெகட்டிவ்ஸ். நெகட்டிவ் வந்து கொடுக்கறது, டபுள் நெகட்டிவ்ஸ் கொடுக்கறது இதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். லாங் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் 2 ideas in one statement unless cause effect relation. காஸ் எஃபெக்ட் ரிலேஷனை தவிர நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு 2 ஐடியாஸ் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதாதீங்க. இப்போ ஒப்பீனியன் இஸ் யூஸ் attributed to the source. ஓகே, ஒப்பீனியன் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆட்ரிபியூட் நீங்கள் கொடுக்கணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் இன் நம்பர். ஓகே, ஈக்குவலாக இங்கே ட்ரூனா அங்கே ஃபால்ஸ். அப்படி ஈக்குவல் நம்பராக ஈக்குவல் லென்த்தில் ரேண்டமாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். க்ளூஸ் அவாய்ட் பண்ணிடணும். த கரெக்ட் ரெஸ்பான்ஸஸ் ஷுட் நாட் ஃபாலோ அ பேட்டர்ன். கரெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது சப்ளை டைப் ஐட்டம்ஸில் ரெக்வயர் டெஃபினட் கிளியர் கட் ஷார்ட்கட் ஆன்சர். ஓகே, இது சப்ளை டைப் ஐட்டம்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கணும், கிளியர் கட்டு ஷார்ட்கட் ஆன்சராக இருக்கணும். ஓகே, டோன்ட் டேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க எழுதிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்காதுங்க. டைரக்ட் கொஸ்டின் இஸ் ஜென்ரலி டிசைரபிள் தென் இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்ஸ். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை விட இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது டிசைரபிள் அப்படின்னாங்க. அதை நீங்கள் கொடுக்கலாம். when the answer is to be expressed in numerical units indicate the type of answers required.
ஸோ என்னென்ன நியூமெரிக்கல் யூனிட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஆன்சர்ஸை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. blanks ஃபார் ஆன்சர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் இன் லென்த். இப்போ இங்கே வந்து சின்னதாக ஆன்சர் வரும், அதனால சின்ன கோடு கொடுக்கறது. அடுத்தது பெருசாக ஆன்சர் வரும், பெரிய கோடு கொடுக்கறது. அப்படி கொடுக்கக்கூடாது. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ன்னு நீங்கள் கொடுக்கும்போது ஈக்குவலான டேஷ் தான் நீங்கள் கொடுக்கணும். டோன்ட் ஹாவ் டூ மெனி blanks இன் an ஐட்டம். ஒரே கொஸ்டினில் நீங்கள் வந்து நிறைய ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். இதுக்கு என்ன பிரின்சிபல்ஸ்னா, வேர்ட்ஸ் ஷுட் பி கிளியர் அண்ட் மீனிங்ஃபுல். நம்ம எழுதுகிற வேர்ட்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறது, அர்த்தம் உள்ளதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரக்சர் த கொஸ்டின் ஸோ தட் த ரேஞ்ச் ஆஃப் அக்செப்டபிள் ரெஸ்பான்சஸ் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூ சென்டென்சஸ் ஆர் அ ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். அது மாதிரி ஒரு ரெஸ்பான்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபியூ சென்டென்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுங்க, இல்லை ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நீங்கள் கொடுங்க அப்படிங்க. when using computational problems specify the யூனிட்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் கொடுங்க. ஒரு காம்படிஷனல் ப்ராப்ளம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது யூனிட்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சென்டிமீட்டரா மீட்டரா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டிங் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். அடுத்தது எஸ்ஏ டைப் ஐட்டம்ஸ் இல்லையா, அதுன்றது என்னது, இஸ் அ கொஸ்டின் ஃபார் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு கிவன் ரிட்டன் ரெஸ்பான்ஸ். செவரல் பேராகிராஃப்ஸாக இருக்கலாம், இல்லை செவரல் பேஜஸ் கூட அவங்க எஸ்ஏ டைப்பில் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி லைக் லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கலாம், கிரிட்டிக்கல் ரீசனிங் அண்ட் சிஸ்டமேட்டிக் ப்ரெசன்டேஷன் எக்ஸெட்ரா, இது எல்லாமே இதில் எவாலுவேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். தீஸ் கொஸ்டின்ஸ் மெஷர் எக்ஸ்பிரஷன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன்ஸையும் மெஷர் பண்ணும், ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் எபிலிட்டியை. ஹெல்ப்ஸ் டு டெவலப் குட் ஸ்டடி ஹேபிட். அது மாதிரி நல்ல ஒரு படிக்கிற பழக்கத்தை எவிடன்ஸோட அது வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்தது ஃப்ரேமிங் எஸ்ஏ டைப் கொஸ்டின். எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸை எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம்? யூஸ் வேர்ட்ஸ் தட் கன்வேஸ் மீனிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அவங்களுக்கு அர்த்தம் சொல்கிற மாதிரி இருக்கணும், குழந்தைங்களுக்கு அர்த்தம் புரியணும். யூஸ் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் ஃபார் த பர்பஸ் இட் பெஸ்ட் சர்வ்ஸ். ஓகே, எஸ்ஏ கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது என்ன பர்பஸ்க்காக அதை கொடுக்குறீங்க, எதுக்காக ப்ளூ பிரிண்ட்டுன்னு நீங்கள் கொடுத்து எக்ஸாமில் எழுத சொன்னாங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கொஸ்டின் பேப்பர் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அதை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான். டிட்டர்மின் இன் அட்வான்ஸ் த வெயிட்டேஜ் எக்ஸ்பெக்டட் ஃபார் த கம்ப்ளீட் ஆன்சர். ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் எழுதி முடித்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எஸ்ஏ கொஸ்டின்ஸ் கேன் பி கண்ட்ரோல்ட் அண்ட் ஆர் அன்கண்ட்ரோல்ட். எஸ்ஏ கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து 1000 வேர்ட்ஸ்க்கு மிகாமல் எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை ஒன்றுமே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காம எழுதுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்ஏ கொஸ்டின் ஷுட் மெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி டு அனலைஸ், சிந்தசைஸ் அண்ட் எவாலுவேட். எஸ்ஏ கொஸ்டின்ஸுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி அனலைஸ் பண்ண, சிந்தசைஸ் பண்ண, எவாலுவேட் பண்ணுறதுக்கு உதவும். 7 types ஆஃப் எஸ்ஏ கொஸ்டின்ஸ் இருக்குது. டெல்லிங் ஒப்பீனியன், எக்ஸாம்பிள் ஒப்பீனியன் சொல்கிறது. வாட் இஸ் அக்பர்ஸ் ரிலிஜன் பேஸ்டு பாலிசி? அக்பர்ஸோட ரிலிஜன் பேஸ்டு பாலிசின்னா என்ன அப்படிங்கிறத கேட்கும்போது அதுதான் எக்ஸாம்பிள் ஒப்பீனியன் சொல்கிறது. கம்பேரிசன்னா கம்பேர் த பார்ட் பிளேட் பை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்களே கொடுத்து ரிலேஷன்ஷிப் கேட்குறது, டு டிஸ்கஸ் 2 things, இந்த மாதிரி எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ், ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இப்படியெல்லாம் நம்ம கொடுப்போம்ல, டிஸ்கஸிங் அண்ட் ஒபிஷன். இதுக்கெல்லாம் நீங்கள் விச் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆர் லேபிள் எஸ்ஏ டைப் ஆர் அப்ஜெக்டிவ் டைப். பெனிஃபிட்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ், இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குது, டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். அடுத்தது அக்செப்டிங் அண்ட் டினையிங், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஹவு பாப்புலேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்தியாஸ் பேக்வர்ட்னஸ், வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா இதுக்கு நிறைய கதை நம்மளே எழுதலாம். அடுத்து டு இன்வென்ட் நியூ திங்ஸ் ஃபார் மேன்கைண்ட், சயின்டிஸ்ட் யூஸ் அனிமல்ஸ் இன் லெபார்டரி ஃபார் டெஸ்டிங். ஹவு வில் யூ அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் தியர் வியூஸ், அவங்களோட வியூஸை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்களா, ரிஜெக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது இது ஒரு எஸ்ஏ டைப், அப்படியே கடகடன்னு இருக்கிற மாதிரி வரும். இதோட யூனிட் 5 வந்து ஓவர்.